الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் அதனுடைய முக்கியமான 3 படித்தரங்கள் இருக்கு. அதாவது 3 லெவல் இருக்கு. முதலாவது லெவல் என்ன அப்படின்னு சொன்னா இல்ம், இரண்டாவது அமல், மூன்றாவது லெவல் இருக்கு அது இஹ்லாஸ். சொன்னாங்க இந்த 3ஐயும் ஒரு அடியான், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் கடக்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாறும். அவனுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும், செயல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக மாறணும் அப்படின்னு சொன்னா அவன் இந்த 3 படித்தரங்களையும் என்ன செய்யணும், அவன் கடக்க வேண்டும். இந்த 3வது படித்தரம் அப்படிங்கிறது அவனை என்ன செய்யணும் சொன்னா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு முதலாவதாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய கல்வியா. அது மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும், அது தொழுகையில் இருந்து ஆரம்பித்து அவனுடைய தொழில் துறைகள் வரைக்கும் எல்லா இடத்திலும் மார்க்க சம்பந்தப்பட்ட என்னென்ன நாலேஜ் அவனுக்கு அவசியமோ அதை தெரிந்து கொள்வது, இது அவன் அல்லாஹை அடைவதற்குண்டான முதலாவது படித்தரம். அல்லாஹை அடைவதற்குண்டான முதலாவது படித்தரம் தொழுகை. இதை எப்படி தொழுகணும்னு அறிந்து கொள்வதுதான் இது முதலாவது படித்தரம். நோன்பு, இது எப்படி நோக்கணும், இதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, இதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். திருமணம், திருமணத்தினுடைய நோக்கம் என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதுதான் முதலாவது படித்தரம். தொழில் ஆரம்பிக்கிறாரு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வது, இது எல்லாம் முதலாவது படித்தரம். இரண்டாவது படித்தரம் என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் லெவல் இருக்கு. எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதன்படி செயலாற்றுவது, என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி செயல்படுது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம்ல வெறும் தியரிஸ் கிடையாது. எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா வெறும் தத்துவங்களாக எழுதப்பட்ட விஷயங்கள் படிச்சு பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு, நபி அவங்க எவ்வளவு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றார்களை போல வாழ்வதற்காக கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகளை பார்த்து எவ்வளவு ஆச்சரியம். தற்காலத்தினுடைய நிகழ்வுகளை வைத்து நபி அவர்களுடைய ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப தத்ரூபமாக நபி அவர்கள் ஏதோ இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர் என்ன பேசுவாரோ, வாழ்ந்த ஞானி என்ன சொல்வாரோ அதை போன்று பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், அப்படியே வாட்ஸ்அப்புகள்ல அந்த தளங்கள்ல பரவுது. நல்லடியார்களே, ஆனால் அது உள்ள விஷயம். ஆச்சரியப்பட்டு பேசுறதுக்கோ அல்லது வெறும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு வெறும் ஸ்டிக்கர்கள் அனுப்புறதுக்காக, போஸ்டுகளை போடுறதுக்காக கிடையாது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கம் அது அமலி ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, நடைமுறை ரீதியாக என்ன செய்யணும்னா அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஒரு மனிதன்
தொழுகையை பற்றி தெரிந்து கொண்டால் தொழுகையை அவன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டிய அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் ஏழைகளுக்கு உதவுவதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். திருமணத்தினுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டால் திருமணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டங்களை அவன் ஃபாலோ பண்ணணும். அது எதையுமே செய்யாம வெறும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அப்படியே படிச்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, நாலேஜ் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் என்ன செய்யாதுன்னு சொன்னா எங்கேயும் அவரை விட்டுட்டு போவார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வெறும் ஞானம், கல்வி, வெறும் நாலேஜ் மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா ஷைத்தானை விட உயர்ந்த மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஷைத்தான் யாருங்க? ஷைத்தான் மலக்குகள் எல்லாத்துக்குமே அவன் ஆசிரியர். அவன் யாருக்கு ஆசிரியர்? மலக்குகளுக்கு ஆசிரியர். ஆனா என்ன அப்படின்னா அவன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவன் கற்றதின்படி அவன் செய்யவில்லை. நிறைய நாலேஜ் அவனுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா செயல் வடிவத்தில் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது அவசியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். ஆனா செயல் வடிவத்தில் வரும் பொழுது அவன் கொஞ்சம் பின்னோக்கி போயிடும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மூலமாகத்தான் வெற்றி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா நடைமுறையில் வரும் பொழுது அவனுடைய மனசு என்ன செய்யணும், அதை அங்கீகரிக்கல. பின்னுக்கு போனால் நரகவாதியாக மாறிவிட்டான். ஷைத்தானுடைய அறிவு ஞானம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்பட்ட அவ்வளவு விசாலமான அறிவு. ஒவ்வொரு வானத்தை பற்றியும் அதனுடைய ரகசியங்களை பற்றியும் ரொம்ப நுணுக்கமாக அறிந்தவன். ஆனால் அவனுடைய எந்த விதமான பலனையும் தரல. அவன் செயல்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த இடத்தில் பலனுள்ளவனாக மாறியிருப்பான். இது இரண்டாவது படித்தரம். அல்லாஹ்வை அடைவதற்குண்டான மூன்றாவது படித்தரம் என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல்கள் அனைத்திலும் அவன் கற்றுக்கொண்டதாக இருந்தாலும் சரி, அவன் நடைமுறையில் இருப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இஹ்லாஸ் அல்லாஹ்விற்காக செஞ்சு பழகும். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு விஷயத்த நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன் அப்படிங்கிறது இருக்கே, இது வெறும் சொல்லின் மூலமாக ஏற்பட்டு விடாது. ஷைத்தான் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இடத்தில் வந்துதான் பல நபர்களை சறுக்கி விட செய்கிறான். பல நபர்களை சறுக்கி விட செய்கிறான். அல்லாஹ்ட்ட என்ன செய்யறான்னா ஒரு சபதம் விட்டுட்டு வர்றாங்க. அல்லாஹ்ட்டே ஒரு சவால் விட்டுட்டு வர்றான். நீயே எந்த மனிதனின் காரணமாக, எந்த ஆதமின் காரணமாக சொர்க்கத்தை விட்டு நீ துரத்தினையோ அந்த ஆதமுடைய மக்கள் எல்லாத்தையும் இந்த நரகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திடுவேன் அப்படின்னு செய்யறான். அல்லாஹ்ட்ட சபதம் எடுத்துட்டு வர்றான். அல்லாஹுக்கே சவால் விட்டுட்டு வர்றான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னா, இல்லா இபாதக்கல் முஹ்லஸூன். ஆனால் ரொம்ப இஹ்லாஸான மக்கள், மன தூய்மையோடு வாழ்றாங்களே, உனக்காகவே வாழ்றாங்களே, அந்த மக்களை என்னால ஒண்ணு செஞ்சிட முடியும். அல்லாஹ்வுக்காக அப்படின்னு வரும் பொழுது என்ன செஞ்சான், நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வுக்காக வரும் பொழுதுதாங்க அதில் என்ன சொன்னா அதில் அலங்காரம் இருக்கு, அது பலனுள்ளதாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மன் அஅதா லில்லாஹ். ஒருவர் என்ன செய்யறாருன்னா ஒரு நபருக்கு, ஏழைக்கோ சொந்தக்காரர்களுக்கோ மனைவி மக்களுக்கோ என்ன செய்யறாருன்னா அவர் ஏதேனும் கொடுக்கிறார். ஆனா கொடுக்கும் போது நியத் என்ன, மன் அஅதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார். வ மனஅ லில்லாஹ், அவர் என்ன செய்ய கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டோம், லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அதை நான் கொடுக்க மாட்டேன். அவர் தடை செய்கிறார், அவர் தடுக்கிறார், தனக்குள்ள வச்சுக்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க கொடுக்கறதான வழக்கம். ஆனால் இவருக்கு கொடுத்தால் இதை அவன் தவறாக பயன்படுத்துகிறார். எனவே என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஏன், என்னுடைய சுய லாபமா? இல்ல, அல்லாஹ்விற்காகத்தான் இதையும் நான் செய்யறேன். கொடுப்பதும் அல்லாஹ்விற்காக, தடுத்து நிறுத்துவதும் அல்லாஹ்விற்காக. ஒரு மனிதர் இன்னொருத்தரை நேசிக்கிறார், பிரியம் வைக்கிறார். எதற்காக? லில்லாஹ், அல்லாஹ்விற்காக. ஒருத்தர் மேல ஒரு பகைமை ஏற்படுது, விரோதம் ஏற்படுது, அவர் எனக்கு பிடிக்கலீங்க, என்ன காரணம், என் பக்கத்து வீட்டுல இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணா, அதுக்காக இல்ல, நான் அவர்கிட்ட ஒரு சமயத்துல ஏதோ கொஞ்சம் பண உதவி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதற்காக அல்ல. நான் வீட்டை பொண்ணு கேட்டிருந்தேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக அல்ல. எந்த நோக்கமும் இல்ல, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறேன். ஒரு நபரை நேசிப்பதும் ரப்பிற்காக, ஒரு நபரை வெறுப்பதும் ரப்பிற்காக. சொன்னாங்க இந்த நிலை ஆக உயர்ந்த நிலை.
இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்துட்டான்னு சொன்னா ஈமான், நபி அவங்க சொன்னாங்க, அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆயிடுச்சு. அவனுடைய ஈமான் என்ன பரிபூர்ணமாக ஆயிடுச்சு. ஈமானுடைய பரிபூர்ணத்தோடு அவர் எங்களோடு அடைகிறாரு. தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களிலும் அவர் இதை அல்லாஹ்வுக்காக இல்லடே. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் நோக்கமே அதுதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல் டார்கெட்டே அதுதான். என்னன்னா, என்னுடைய செயல்கள் எல்லாமே என்னுடைய ரப்பு என்ன நாடுறானோ அது இருக்கும். அவ்வளவு. என்ன ரப்பு என்ன விரும்புறானோ அதெல்லாம் செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துல நான் வந்ததும் என்னுடைய இஷ்டத்துல நான் வரல. இந்த உலகத்தை விட்டு போறதும் என்னுடைய இஷ்டத்துல நான் போக போறது கிடையாது. இந்த உலகத்துல நான் சாப்பிடுவது என்னுடைய இஷ்டத்துல கிடையாது. இந்த உலகத்தில் நான் வாழ்வது என்னுடைய இஷ்டத்துல இல்ல. எல்லாமே என்னுடைய ரப்புடைய இஷ்டத்துலதான். நல்லடியார்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய செயல்கள் எல்லாத்தையுமே நம்முடைய எண்ணங்களோடு சேர்த்திருவாங்க. நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்ப அது நல்லதாக மாறும் அப்படின்னு சொன்னா, அதில் நல்ல எண்ணங்கள் கலந்திருக்க வேண்டும். ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் எல்லாத்தினுடைய அடிப்படை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிய்யத், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள். இவருடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் அவருடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்வாங்க, பயணித்து வருவார்கள். ஹதீஸ், காபத்துல்லாவை இடிப்பதற்காக கியாமத்துக்கு சமீபத்தில் நடக்க போகுது. கியாமத்துக்கு சமீபத்தில் என்ன நடக்க போது? காபத்துல்லா இடிக்கப்படும். காபத்துல்லா இடிக்கப்படும். எந்த காபத்துல்லா இன்னைக்கு அப்படியே திரைகள் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அத்தர் பூசப்பட்டு சுத்தி அதுக்குண்டான செக்யூரிட்டிகளை வச்சு எவ்வளவு பாதுகாப்பு செய்யப்பட்டு இருக்கோ, அந்த காபத்துல்லா இடிக்கப்படும். அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக நபி அவங்க சொல்றாங்க, அந்த காபாவை இடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, வர்ற வழியிலேயே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, ஒரு இடத்துல வச்சு, ஒரு பெரிய மைதானத்துல வச்சு எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவான்னு சொன்னா பூமிக்குள்ள புதைய வச்சு. அல்லாஹ்வுடைய இல்லம் இடிக்கப்படுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? எல்லா காலத்திலும் அல்லாஹ் பாதுகாத்துட்டு வர்றாங்க. நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக யானை படைகளோடு வந்த அபரஹா என்ன செஞ்ச, அல்லாஹ் தஆலா அந்த சின்ன பறவை அபாபில்ங்கிற சின்ன பறவை அதனுடைய காலிலும் அழகிலும் இருந்த சின்ன சின்ன கற்கள் ஒரு பெரிய அணுகுண்டுடைய வேலையை செய்து படைகளை சிதறடிக்க செய்து. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவர்களும் கிளம்பி வருவாங்க, காபாவை இடிக்கிறோங்கிற எண்ணத்தோடு வருவாங்க. ஒரு பெரிய கூட்டம் நல்லடியா அவர்கள் அப்படியே பூமிக்குள் புதையுண்டு போவார்கள். இப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஒரு பெரிய மைதானத்துக்கு அந்த படை வந்துருச்சு, ஆனால் அந்த இடத்துல அந்த குரூப்ல அந்த இடத்துல கடை வீதிக்கு வியாபாரத்துக்குன்னு வந்தவங்க யாராவது சில பேர் இருக்கலாம். கடை வீதியில வியாபாரம் செய்யக்கூடிய சிலர் இருக்கலாம். இவங்களோட சேரங்கிறதுக்காக வரலையே, ஏதோ வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு. நபி அவங்க சொன்னாங்க, எல்லாரும் பூமியில் புதைந்து போவார்கள், ஆனால் கியாமத்துடைய நாளில் அவரவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கும். எனவே நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நியத்தை எல்லா இடங்களிலும் சரியானதாக ஆக்கியிருக்க வேண்டும். அதனால சொன்னாங்க, இந்த உலகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய அமலாக பார்க்கப்படுவது என்ன சொன்னா ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னா என்னங்க, தான் எங்கு வாழ்கிறோமோ அந்த இடத்துல என்ன செய்யணும், மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க முடியவில்லை. தான் வாழக்கூடிய இடத்துல என்ன செய்ய முடியல, சரியா மார்க்கத்தை பின்பற்றவும் முடியல, மார்க்கத்தை பிறகு எத்தி வைக்கவும் முடியல. அப்படிப்பட்ட நிலையில நமக்கு வரல. மக்காவினுடைய அந்த வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. யாராவது பேசுனா அடி. ஏதோ கிட்டத்தட்ட இந்தியாவும் அதை நோக்கி நகர்வதை போல தெரியும். பீகாருடைய பிரதமர் சமீபத்தில் செஞ்ச அந்த ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு முஸ்லிம் பெண்ணினுடைய அந்த பர்தாவை பிடித்து இழுத்தது. எவ்வளவு மோசமானது. நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது எப்ப ஏற்படும், ஒரு இடத்தில் ஒரு ஊரில்
தீனுடைய எந்த காரியத்தையும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. இந்த சமயத்துல எங்கு மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியுமோ என்ன செய்யறான்னா அந்த இடத்துக்கு போற சொன்னாங்க. இந்த இடத்துல திரும்பி வரணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. அங்க போய் மார்க்கத்தை என்ன செய்யணும், சரியா ஃபாலோ பண்ணும். இது நபியுடைய காலத்துல எங்க நடந்துச்சு? மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சஹாபாக்கள் வந்தார்கள். இந்த பயணத்திற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுது. இந்த நோக்கத்திற்காக அந்த சமயத்தில் எங்கிருந்தெல்லாம் அரபு நாட்டினுடைய எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருந்த மக்கள் மதீனாவை நோக்கி வந்தார்களோ அவங்க எல்லாத்துக்கும் பேரு என்னங்க? முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர்கள். இவ்வளவு உயர்ந்த அமல். நபி அவங்க சொன்னாங்க, இந்த செயலையும் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு செஞ்சா மட்டும்தான் அதற்குண்டான நன்மை கிடைக்கும். அதற்காக நன்மை வேணும் அப்படின்னு சொன்ன பெரிய செயல், ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த பூமியை விட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா வேறொரு இடத்துக்கு அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு, போறாரு. அந்த ஊருடைய கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். அந்த ஊர்ல போனா அடுத்து நம்ம எப்படி வாழ்வோம், வாழ்வாதாரத்துக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா இந்த நாட்டில் என்னுடைய மார்க்கத்தின்படி நான் வாழ முடியல அப்படிங்கறதுக்காக மக்காவில் இருந்து குறிப்பாக என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு சஹாபாக்கள் கிளம்பி போறாங்க. இதற்கு பேர் ஹிஜ்ரத். நபி அவங்க சொன்னாங்க, வமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்லி யார் இந்த பயணத்தை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதே காலத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி அவர் என்ன செஞ்சாருன்னா மக்காவுல இருந்து கிளம்பி மதீனாவுக்கு போனாரு. எதற்காகன்னு சொன்னா அங்க போய் அவர் மதீனாவில் வாழத்தான் போறாரு. ஒரே விஷயம், மதீனாவில் வாழ்ந்த உம்மு கைஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணியின் மீது அவளுக்கு என்ன ஒரு காதல் ஏற்பட்டுருச்சு. அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேற எந்த நோக்கமும் இல்லை. அதாவதுங்க அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும், அது மார்க்கத்தினுடைய விஷயம் தான். அதுல என்ன செய்யலாம், ஒரு தவறான எந்த நோக்கமும் இல்லை. இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாரு. எதற்காக அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக. நபி அவங்க அந்த ஹதீஸ் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வருவாங்க, வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா. ஏதோ ஒரு உலகத்தினுடைய லாபத்தை அடைவதற்காக, அங்க போனா வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவோ, அல்லது என்னன்னா ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவோ இவ்வளவு பெரிய செயலை செய்கிறார். அப்படின்னா அல்லாஹ்விடத்திலும் அவர் அதற்காகத்தான் என்று கணிக்கப்படுவார். எனவே அந்த சஹாபியுடைய பேரு என்ன? முஹாஜிர் உம்மு கைஸ். உம்மு கைஸுக்காக ஹிஜ்ரத் செஞ்சவர். இதுவரைக்கும் என்ன செய்யப்படும், அப்படிதான் எழுதப்படும். இவ்வளவு பெரிய வேலை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா எப்படி மதீனாவுக்கு போக போறோம், மதீனாவுல போய் தான் இருக்க போறோம். நபி அவங்க போறாங்க, சஹாபாக்கள் போறாங்க, எல்லாம் அங்கதான் போறாங்க. ஆனா நியத்தில் ஏற்பட்ட, உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு சருகல் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த அமலினுடைய நன்மையை இழக்க செஞ்சிருச்சு. நல்லே அப்ப நம்முடைய நியத்து, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா ஒரு முறை தந்திருக்கு. எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு தடவை தாங்க வாழ போறோம், நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்துக்கோ. ஒரு முறை தாங்க வாழ போறோம், நல்லா சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. ஒரு முறை தான் வாழ போறோம், நல்லபடியா அமல் செஞ்சுட்டு போயிடும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு சான்ஸை சரியா பயன்படுத்திக்கிட்டோம். இன்னைக்கு அல்லாஹ்வே நல்லதே எல்லாமே நாம செய்யற நார்மலான செயல் தாங்க. எதுவுமே மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. அதில் அல்லாஹ்வுக்காகங்கிற எண்ணம் இருக்கணும். அவ்வளோ அல்லாஹ்வுக்காகங்கிற எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு அல்லாஹ்வே இந்த எண்ணம் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கலில் சிக்கி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பார். நல்ல எண்ணம் உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிக்கலில் அவர்கள் சிக்கி இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பார். ஒரு ஹதீஸ்ல இப்படி தெளிவா சொல்லப்படும், ஸலாஸத்துன், மூன்று நபர்கள், ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அல்லாஹ் தஆலா அந்த மூணு பேருக்கு கட்டாயமாக உதவி செய்வார். அல்லாஹ் தன்னை என்ன செஞ்சார், அதை கடமையாக்கி கொண்டார். ஒன்னையாக அல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யக்கூடியவர், தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர், இவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டார்.
அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யறாருன்னு சொன்னா உயிரை கொடுப்பதற்காக, கல்வியை கற்பதற்காக, மார்க்கத்தை பரப்புவதற்காக அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் கொண்டு போறாரு. கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா அவர் சொல்ற இது எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக செய்யறாரு. அல்லாஹ் சொல்ற இவனுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இரண்டாவது அங்க அல் முகாத்து அல்லது யுரீது அதாஹு. அந்த காலத்துல அடிமை முறை இருந்துச்சு. மனிதர்கள் அடிமைகளாக இருப்பாங்க. அதுல ஒரு அடிமை என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய எஜமான இடத்திலிருந்து அவர் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா என்ன செய்யணும், அந்த எஜமான் சொல்லுவார் இவ்வளவு பணத்தை கொடுத்து நீ போயிரு, இவ்வளவு பணத்தை கொடுத்து நீ போயிரு. உண்மையில் அந்த அடிமை அதற்கு பிறகு சுதந்திரமாக சம்பாதிப்பதற்கு இவர் வெளியே போவார். நினைச்சா ஏமாத்தவும் முடியும், நினைச்சா ஏமாத்தவும் முடியும். இவ்வளவு பணம் கொடுத்தா நான் வெளியே போயிடலாங்கிற இந்த சுதந்திர உரிமை கிடைத்த பிறகு எஜமானனை ஏமாற்றாமல் அவருக்கு உண்டான பணத்தை சரியா கொடுக்கணும்னு நினைக்கிறார் இல்லைங்களா, இவருக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யும். மூணாவது சொன்னாங்க கல்யாணம் பண்ணக்கூடியவங்க. கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வதை கட்டாயமாக்கிட்டான். அப்படின்னா இப்படி கல்யாணம் பண்ண பெரிய பிரச்சனையா வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை, முக்கியமா பொருளாதார பிரச்சனை அங்கதான். கல்யாணம் எல்லாத்துக்குமே அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னா எனக்கு ஏன் உதவி செய்யறாரு? திருமணத்தினுடைய நோக்கம் தெரியும். கல்யாணம் எதுக்குங்க? என்ன 25 வயசாச்சு, இதுக்கு மேல வெளிசம்பா சுத்திட்டு தான் நல்லா இருக்காது, அதுக்காக ஒரு கல்யாணம். எதுக்கு கல்யாணம் வைக்கிறீங்க? சொத்தை பாதுகாக்கணும், அதுக்காக கல்யாணம். எதுக்கு கல்யாணம் பண்றோம்? ஜாலியா இருக்கிறாங்க, அதுக்காக கல்யாணம். நபி அவங்க என்ன செய்யல, வெறும் திருமணத்தை மட்டும் சொல்ல, திருமணத்தோடு திருமணத்தினுடைய நோக்கத்தை சொன்னாங்க. பத்தினித்தனத்தோடு வாழணுங்கிறதுக்காக நிக்கா செய்யறாங்க. தன்னுடைய கற்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் நிக்கா செய்யறாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்றான் அவர்கள் எத்தனை மனைவிகள் வச்சுதான் அவங்க உதவி செய்யும். ஒரு மனைவி இல்ல. ஒரு சஹாபி வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப ஏழ்மையா இருக்கு, நபி அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா முடிக்கிறாரு. சரி நபி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். வந்தாரு, சொன்னாரு யார் ரசூலுல்லாஹ் இன்னும் வறுமை போகல, சொன்னாரு இன்னொரு நிக்கா செஞ்சுக்கோ, இன்னொரு நிக்கா செஞ்சுக்கோ. யார் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கோ, செஞ்சுட்டாரு. ரெண்டாவது நிக்காவும் செஞ்சுட்டாரு. ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. மூணாவது வர்றாரு, மறுபடியும் யார் ரசூலுல்லாஹ் இன்னும் வறுமை தீரு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு திருமணம் செய் அப்படின்னா மூணாவது திருமணம் செய்யறார். வாழ்க்கை மாறுது. மதீனாவினுடைய சிறந்த பணக்காரராக மாறி. என்னங்க நோக்கம்? ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா நபியினுடைய வார்த்தையை நம்பினார் அவர், அவ்வளவுதான். நபி அவங்க சொல்லிட்டாங்க செய்யறோம். அப்ப திருமணம் அப்படிங்கிறது எப்ப நம்முடைய பொருளாதார பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொன்னா திருமணத்தினுடைய நோக்கம் தவறு. சொன்னாங்க திருமணத்திலும் சரியான ஒரு நியத் இருக்கும் பொழுது என்னுடைய கற்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திருமணம் செய்யக்கூடிய ஆணுக்கும் இருக்கணும், திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கும் இருக்கணும். இந்த ரெண்டு பிரிஞ்சு அல்லாஹ்வுடைய உதவி வந்து, அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் கிடைக்கும். ஏன்? இவர் செய்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான செயல். எண்ணம் இருக்கே, சரியான எண்ணம் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய. இதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்க திருமணத்திலும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும். அல்லாஹ்வை நல்லடியார்களே, திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த செயல்களாகும், அதுவும் அல்லாஹ்விற்காக. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் யமுனை நதிக்கரையில் நடந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதர் வர்றாரு, இந்த நதியை கடந்து அவருக்கு ஏதோ ஒரு வேலை, இந்த நதியை கடந்து அவருக்கு ஏதோ ஒரு வேலை. ஆனா அன்னைக்கு நதியினுடைய நீருக்கு ரொம்ப வேகமா எடுத்துட்டு போகுது. இப்போ என்ன செய்யணும், படகுல தான் போகணும். அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி உண்டான வசதிகள் இல்லை. இப்ப என்ன அப்படின்னா படகுல போறதுக்கும் பயப்படுறாரு, பயமா இருக்கு, போறது சிரமமா இருக்கு, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா, அந்த இடத்துக்கு போய் நின்று நீ சொல்லு, இதுவரைக்கும் தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்ளாத ஒரு நபர் அவருடைய பொருட்டாலும், இதுவரைக்கும் யார் உணவே சாப்பிடவில்லையோ அவருடைய பொருட்டாலும் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் என்ன செய்யணும், இந்த நீரினுடைய வேகத்தை நீ கட்டுப்படுத்தி கொடு. அதுக்கப்புறம் நடந்து அவர் வாட்ட போயிட்டார். இவர் பேசுறத உள்ள இருக்க மனைவி கேட்டுட்டாங்க. மாஷா அல்லாஹ் அவருக்கு 7 குழந்தைகள்.
அவருக்கு 7 குழந்தை. வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மாவுக்கு பயங்கரமான டென்ஷன். என்னையா பேசிட்டு வந்திருக்கு, வெளியே என்ன பேசிட்டு வந்திருக்கு, 7 குழந்தைய என் மேல இட்டு கட்டிட்டு வந்திருக்கையா, 7 குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் தானே, இதுவரைக்கும் மனைவியோடு உறவு கொள்ளாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. சொன்னார், கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றது முழுசா கேளு அப்படின்னு அந்த அம்மா உட்கார்ந்து சொன்னாரா. நான் உடலே அருந்தாதவன் அப்படின்னு சொன்ன தெரியுமா, எதற்காக தெரியுமா, நான் சாப்பிட்ட எந்த உணவையும் நான் என்னுடைய ருசிக்காக சாப்பிட்டது கிடையாது, மாறாக உடலினுடைய ஹக்கை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு என்னுடைய நபி சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹக்கை பூர்த்தி செய்வதற்காக, என்னுடைய உடலுக்கு உண்டான அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் சாப்பிடுகிறேன். சாப்பிடுறதுல என்னுடைய நோக்கம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது சொன்னாங்க, மனைவியோடு உறவு கொள்ளாதவன் அப்படின்னு சொல்றேன், எப்படி வந்துச்சு இத்தனை குழந்தைகள்? சொன்னாங்களா, நான் எப்பெல்லாம் உன்னோடு சேர்ந்தேனோ அந்த சமயத்துல என்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல. சொன்னாங்க, மனைவியுடைய ஹக்கை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகத்தான் உன்னோடு சேர்ந்தேன். ரெண்டுமே என்ன அப்படின்னு சொன்னா மனிதனிடத்துல நடப்பதுதான், ஆனால் எண்ணத்தில் ஏற்படக்கூடிய சிறு ஒரு மாற்றம் அவ்வளவு. அதனாலதான் சொன்னாங்க, நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கு. எண்ணம் சரியா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா அது சரியான ஒரு என்னன்னா ஒரு முடிவை ஏற்படுத்தி தருகிறார். பனு இஸ்ராயில் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு நபர் என்ன செய்யறாருன்னா, அவர் சொன்னாரு, இன்னைக்கு நைட்டு யாருக்குமே தெரியாம நான் சதகா செய்ய செஞ்சேன். நைட் என்ன பணத்தை எடுத்துட்டு போறாரு, எடுத்துட்டு போய் என்ன செஞ்சாருன்னா ஒரு திருடனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாரு. மறுநாள் காலையில் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் பணத்தை திருடனுக்கே சதக்கா கொடுத்துட்டு வந்திருக்கிறா அப்படின்னு. இவருக்கு ஒரே கவலை, யாரெல்லாம் சதக்கா வீணா போச்சு, சதக்கா வீணா போச்சே, போய் ஒரு திருடனுக்கு கொடுத்துட்டு, ஒரு ஏழைக்கு எல்லாம் கொடுக்கணும். சரி, இருட்டுல யாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். சொன்னாரா, யா அல்லாஹ் முந்தைய சதக்கா வேஸ்ட் ஆயிருச்சு, வீணா போச்சு, இன்னைக்கு நைட்டும் நான் செய்வேன். மறுபடியும் செய்யறாரு, எடுத்துட்டு போறாரு, போய் ஒரு விபச்சாரியினுடைய கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு விபச்சாரியுடைய கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. மக்கள் பேசிக்கிறாங்க, நேற்று நைட் யாரோ ஒரு விபச்சாரி கொண்டு சதக்கா பண்ணிருக்கிறாங்க ஊருக்குள்ள அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவருக்கு ஒரே கவலையா இல்ல, என்னப்படியாகி போச்சு. சரி, ஓகே, என்னுடைய பொருள் இதற்கும் தகுதி இல்லை, இதோட மோசமானவன்ட்டு போயிருந்தா என்ன ஆகிறது, சரி பரவாயில்லை அப்படி. 3வது நாளும் சதக்காவுடைய பொருள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. மறுநாள் காலையில் மக்கள் பேசிக்கிறாங்க, யாரோ ஒரு செல்வந்தருக்கு சதக்கா தரப்பட்டு இருக்கிறது. முதல் நாள் திருடன், 2வது நாள் விபச்சாரி, 3வது நாள் யாரும் சொன்ன செல்வம். இப்போ இவருக்கு ஒரே கவலை. 3வது நாள் என்ன செய்யறாரு சொன்னா, மறுநாள் தூங்குறாரு. தூக்கத்துல கனவில் அவருக்கு சொல்லப்பட்டுச்சா, உன்னுடைய சதக்காக்கள் எதுவுமே வீணாகவில்லை, உன்னுடைய சதக்கா எதுவுமே வீணாகல. திருடனுக்கு நான் ஏன் தெரியுமா கொண்டு போய் சேர்த்து விட்டேன், திருடாமலும் அல்லாஹ் தஆலா எனக்கு ரிஸ்கை தருவான் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்கு உருவாக்குவதற்காக. அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஏன் தெரியுமா கொடுத்தேன், ஒரு தவறான வேலையை செய்யாமலும் என்னுடைய ரப்பு எனக்கு ரிஸ்கை தருவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காக. பணக்காரருக்கு ஏன் தெரியுமா கொடுக்க வச்சேன், அல்லாஹ்வுடைய அடியார்கள் மறைஞ்சு மறைஞ்சு எப்படி எல்லாம் சதக்கா கொடுக்கறாங்க என்ற உணர்வை அவனுக்குள் ஏற்படுத்துவதற்காக. இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, அந்த நபரிடத்தில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நான் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்ய ஓடுவேன், இந்த செயல்களை அல்லாஹ்வுக்காக ஆக்கினேன். அது போய் சேர்ந்த இடம் சில சமயத்துல தவறாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ், அவனிடத்தில் இருந்த தூய எண்ணம் அல்லாஹ்விற்காக அப்படி இருக்கும் பொழுதே அதனை வேறு பலனாக மாற்றி காட்டுகிறார். எதையுமே வீணாக்குவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவனுக்காக அப்படின்னு செய்த எதையுமே வீணாக்குவது கிடையாது. நல்லடியார்களே, சுருக்கம் என நம்முடைய செயல்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விற்காக ஆக்கிக்கொள்ளும். நான் தொழுகிறதா இருந்தாலும் சரி, நான் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நிறைய காசு வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய பொருளாதாரம் திரட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலப துன்யா ஹலாலன், ஒருத்தர் ஹலாலான முறையில சம்பாதிக்கிறார். ஆனா நோகம் சிறுசா மாறிடுச்சு. முஃபாஹிரன், எதுக்குங்க, கெத்தா, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் கெத்தா இருக்கணுங்கிறதுக்காக. முகாசிரன், நிறைய காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. முராஇயன், 4 பேர் பார்த்து, ஆஹா
வாழ்ந்த இவனை மாதிரி வாழண்டா அப்படிங்கிற இந்த எண்ணத்திற்காக சம்பாதிக்கிறாரே, ஆனால் ஹலாலாக சம்பாதிக்கிறார். நல்லா பாத்துக்கணும், ஹராமா சம்பாதிக்கல, ஹலால். இதற்காக என்ன செய்யறாருன்னா இரவு பகலாக உழைக்கிறாரு. ஆனா எண்ணத்துல ஒரு சிறு மாற்றம். லகயல்லாஹ யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலாவை கியாமத்துடைய நாள்ல எப்படி அவர் சந்திப்பார்? வஹுவ அலைஹி கத்பான், அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்ட நிலையில் சந்திப்பார். ஏங்க ஹலால் தானே சம்பாதிச்ச, ஆனால் ஹலாலை சம்பாதிக்கும் பொழுது எண்ணம் மாறிவிட்டது, எண்ணம் மாறிடுச்சு. இதே நபி அவங்க சொன்னாங்க, மன் தலப துன்யா ஹலாலன், ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா ஹலாலா சம்பாதிக்கிறாரு, இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் யாருக்கு முன்னாடி கையேந்த நிலை ஏற்பட்ட கூடாதுங்க, அதற்காக சம்பாதிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அண்டை வீட்டாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, உற்றார் உறவினருடைய அந்த சொந்தக்காரர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சம்பாதிக்கிறாரு. அல்லாஹ் தஆலா இவர் எப்படி தெரியுமா கியாமத்துடைய நாள்ல வருவாரு? இவருடைய முகம் பிரகாசமான நிலையில வருவார். இவருடைய முகம் பௌர்ணமி நிலவை போல ரொம்ப பிரகாசமா இருக்கும். என்னங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு உள்ளத்தினுடைய மாற்றம் தான். எண்ணத்தில் ஏற்பட்ட சிறு மாற்றம் ஒன்னே அல்லாஹ்வை கோபமான நிலையில தள்ளிருச்சு, இன்னொரு பக்கம் என்ன செய்யறான்னா அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக மாறிட்டார். நிமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக நாம மாறணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ். நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி, ஒரு மனிதர் கேட்கிறாரு, வமல் ஈமான், யார் சொன்ன ஈமான்னா என்ன சொன்னாங்க? அல் இஹ்லாஸ், எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய், அதுதான் ஈமான். எதை செய்தாலும் உடைய ரப்பிற்காக செய், அது ஈமான். நல்லடிலே அந்த ஒரு மன தூய்மை நம்முடைய வாழ்க்கையில வரணும். சாதாரணமா வந்துடும். இன்னைக்கு சும்மா கேட்டுட்டாங்க, இனி போனது இனிமேல் எல்லாம் அல்லாஹ்வுக்காக அப்படின்லாம் என்ன செய்யாது, உடனே வந்துடாது. மனதோடு போராட வேண்டும், மனதோடு போராட வேண்டும். போராடி போராடி இல்லை அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்யறேன், அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன்னு மனதோடு போரிட்டு நாம் அந்த இடத்தில் ஜெயிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.